புற்றுநோய் விழிப்புணர்வு அனைவருக்கும் அவசியம். ஆரம்பத்தில் கண்டறிந்தால் அதனை எளிதாக குணப்படுத்த முடியும் என ஒமேகா மருத்துவமனை குழும நிர்வாக இயக்குனர் மோகனா வம்சி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் ஒமேகா மருத்துவமனை குழுமம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு AI தொழில்நுட்பம் மூலம் அதிநவீன சிகிச்சை அளித்து வருகின்றது. இதன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகனா வம்சி, ஸ்காட் குழும தலைவர் கிளீட்டஸ் பாபு ஆகியோர் பேசும்போது, நெல்லை பகுதியில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கு நிறைய செலவாகும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த செலவில் அதிநவீன சிகிச்சை வழங்கும் வகையில் ஸ்காட் மருத்துவமனையுடன் இணைந்து ஹைதராபாத் ஒமேகா மருத்துவமனை குழுமம் சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. வாயில் நீண்ட நாள் புண், அடிக்கடி ஏற்படும் ஒற்றை தலைவலி, இரத்தப்போக்கு போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். துவக்கத்தில் புற்றுநோய் கண்டறிந்து விட்டால் எளிதாக குணப்படுத்தி விடலாம். ஒமேகா மருத்துவமனை குழுமம் இந்தியாவில் அதிநவீன முறையில் 320 ஸ்லைஸ் CD, டிஜிட்டல் பெட் CD என்ற அதிநவீன முறை சிகிச்சையை பயன்படுத்துகிறது. மிக குறைந்த விலையில் நெல்லை மக்களுக்கு இந்த சிகிச்சை வழங்கப்படும். தற்போது டிஜிட்டல் முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாக உள்ளது. அந்த முறையும் பின்பற்றலாம் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் அமளி, கிளீட்டஸ் பாபு, அதர்ஷா ஃபரிடா ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஸ்காட் நிறுவனத்தை பொறுத்த அளவில் ஒரு மிக முக்கியமான நாள். நாங்கள் இந்த பகுதியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த கன்னியாகுமரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்களில் ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம். அந்த 40 ஆண்டுகள் சேவையில் ஒரு சேவை மருத்துவ சேவை, சுகாதார சேவை. அந்த பணியை இன்னும் மேம்பட செய்வதற்காகத்தான் இந்த மருத்துவமனை, ஸ்காட் மருத்துவமனையை நிறுவினோம். அநேக எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பகுதிக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சேவையான ஒரு புற்றுநோய் சிகிச்சை, கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டு இந்த பகுதிக்கு கொடுக்கணும் என்பது எங்களுடைய மிகுந்த ஆர்வம். அதிலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோடு இணைந்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முடிவு. அதன் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒமேகா மருத்துவமனை, கேன்சர் கேர் மருத்துவமனை ஹைதராபாத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்காங்க. 13 ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒமேகா கேன்சர் மருத்துவமனை என்னுடைய கொலாபரேஷனில் இந்த பகுதிக்கு அந்த சேவையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதன் அடிப்படையில் ஒமேகா மருத்துவமனையினுடைய நிறுவனர் அந்த ஓல் இந்தியாவுக்கு அவர்கள் 11 ஸ்டேட்டில் சென்டர்ஸ் போட்டு செய்கிறாங்க. அந்த மருத்துவ பணியினுடைய நிறுவனர் டாக்டர் வம்சி அவர்களும் அவர்களுடைய டீமும் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹைதராபாத் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவர்களை நான் அனைவர் பேராலும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நம்முடைய பகுதிக்கு. இந்த ஒமேகா மருத்துவமனை குறித்து அவர்களும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த அளவில் they are almost number 1 in the entire country for cancer care and also multi-speciality care. அவர்களுடைய புதுமையான விதம் என்னவென்றால், அதை டிஜிட்டல் மயமாக்கி அதை சாதாரண மக்களும் அது பெறக்கூடிய அளவிற்கு தேவையான இந்த கம்ப்யூட்டர் அல்லது சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி அந்த பணியை செய்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் ரோபோட்டிக் கேன்சர் கேர் ட்ரீட்மெண்ட், அந்த சர்ஜரிஸ், இது போன்ற துல்லியமான சிகிச்சைகளை செய்வதில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் thousands ஆஃப் பீப்புளுக்கு, ஓல் இந்தியாவை எடுத்துக்கிட்டால் மல்டி 1000 ஆஃப் பீப்புளுக்கு இந்த கேன்சர் கேர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் டாக்டரை பொறுத்த அளவில் இஸ் ஒன் ஆஃப் த டாப்
மோஸ்ட் டாக்டர் ஃபார் அங்காலஜி, இந்த கேன்சருக்கு. அவர்கள் இதில் ஏறத்தாழ 1000 பேர் டெய்லி அவங்க ஒரு ஆஸ்பத்திரியிலே வராங்க. அந்த இதில் டாக்டரே பர்சனலாக ஒரு 100-200 பேர் அவர்களே ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய பணியும் அவர்களுடைய எஃபிஷியன்சி உண்டு. ஒமேகா குரூப் என்று சொன்னால் இந்தியா முழுதுமே இன்றைக்கு தெரியும். அவர்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கும் சிறந்தவர்கள், கேன்சருக்கும் சிறந்தவர்கள் என்று சொல்லி. தமிழ்நாட்டில் முதன்மையாக நம்முடைய இடத்திற்கு அவர் வருகை தருகிறார்கள். நம்மோடு அவர்கள் இணைந்து பணி செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தான் ஒமேகா குரூப் முதலையாக இப்போ அடியெடுத்து வைக்கிறாங்க. அவர்களை நான் இந்த பகுதி மக்கள் அனைவருடைய பேராலும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பகுதியில் கேன்சரும் மிக அதிகமாக உள்ளது. சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்வரன்மெண்ட், அந்த ரேடியேஷன் காசஸ் எல்லாம் நிறைய இங்கே இருக்கிறதுனால, இந்த ரேர் எர்த்ஸு இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நம்முடைய கோஸ்டல் பெல்ட்லலாம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிக யூசேஜ் ஆகிறதுனாலையும் கேன்சர் அதிகமாக உள்ள இடம் நம்முடைய சதர்ன் ரீஜனாக இருக்குது. இந்த பகுதிக்கு கேன்சர் ஸ்பெஷாலிட்டி இஸ் வெரி மச் ரிக்வயர்டு. அதில் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு நிறுவனம் ஒமேகா மருத்துவமனை. அவர்களுடைய சர்வீஸை நம்ம இந்த பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அவர்களும் அதற்கு கருணை கூர்ந்து இசைந்து இன்றைக்கு வருகை தந்த ஏற்கனவே அவங்க எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்டாகவும் சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் வண்ணார்பேட்டையில் எங்களுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாபு டயக்னோஸ்டிக் சென்டர். அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ஒன்று செய்யலாமல் இப்போ செய்கிறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு தேவையான அந்த ரேடியேஷன் தெரப்பி, பங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த காரியங்களெல்லாம் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கான முயற்சிகளை இப்போ அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு ஒமேகா குரூப்புடைய அந்த அவர்கள் தான் இதை எடுத்து நடத்த போகிறாங்க. ஒமேகா குரூப் வில் பி ரன்னிங் the entire multi-speciality and the cancer care in this region. அது இந்த நம்ம நெல்லை பகுதிக்கும் இந்த சதர்ன் தமிழ்நாடுக்கு இது செல்விய பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த இந்த இந்த கேன்சர் இந்த புற்றுநோய் பிரிவில் நம்ம ஒரு நல்ல ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு ஒமேகாவுடைய ஒத்துழைப்பு கிடைத்திருப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். மிக விரைவில் இந்த ஹை அண்ட் மெஷின்ஸ், இப்பொழுதெல்லாம் ரொம்ப ஹை அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் எல்லாம் இப்போ வருகிறதா வந்துச்சு. ரோபோட்டிக் விதமாக அந்த ட்ரீட்மெண்ட்டு, ஆப்ரேஷன்ஸ், ஸ்கேன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள், இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரேர். அதெல்லாம் இன்றைக்கி உருவாயிடுச்சு. அதில் நானே போய் விசிட் பண்ணேன் அவங்க ஹாஸ்பிட்டலில். மிக பிரமாதமாக ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அல்லது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அவங்க இதில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய பெரிய மருத்துவமனைகள். அந்த இதை அவர்களுடைய ஒத்துழைப்பில் நம்ம திருநெல்வேலியிலையும் நம்ம நடத்துகிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ஒரு 1,40,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கான மற்ற வசதிகள்லாம் இருக்குது. இப்பொழுது இந்த கேன்சர் ஸ்பெஷாலிட்டிக்குள்ள காரியங்களையும் இணைத்து மிக பெரிய அளவில் செய்யலான் இருக்கிறோம். அதுக்கு ஒமேகா குரூப் நிறுவனமே அதை நடத்துறதுக்கு உள்ளது என்பதை நான் அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன், மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன். டாக்டர் வம்சி அவர்கள் இன்றைக்கி இந்தியாவிலேயே முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க கேன்சர் கேருக்கு. அவர்கள் இன்றைக்கி இங்கே வருகை தந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. அவர்களிடத்துல நான் அவர்களும் இதை குறித்து கொஞ்சம் பேசுவாங்க. நீங்களும் வருகை தந்ததற்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்பவும் உண்டு. இன்னும் அந்த ஒத்துழைப்பு நன்றாக இருக்கணும்னு எங்களுடைய விண்ணப்பத்தை வைத்துக்கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். முதல்ல நான் சிலரை பற்றி இங்கே பார்க்குற ஆட்களை பற்றி முன்னாடியே சொல்கிறது என்னுடைய பாலிய நண்பர்கள்னு சொல்லி, நாங்கள் சின்ன அளவில் இருக்கிற போதே
நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது. அதற்கு உங்களுக்கு நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். டாக்டர் வம்சி அவர்களிடத்தில் கொடுக்குறேன். அவர்கள் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஃபார் கேன்சர். அவங்க ஒமேகா குரூப் தான் நம்பர் 1 அந்த ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு இப்போ வருகை தர்றாங்க. அதுலேயும் முதல்ல திருநெல்வேலியில் தொடங்குறாங்க. இன்னும் பல இடங்களில் தமிழ்நாட்டில் செயலாண்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நடைபெறும். இந்த வார்த்தைகளோட டாக்டர் வம்சி அவர்களிடத்தில் கொடுக்குறேன். அவங்க பேசுவாங்க. தேங்க்யூ சார். Good morning, dear friends. I thank all of you for being here today. I'm very happy to be here. I studied in Pondicherry and Madras. My MBBS, MS from Pondicherry and MCH from Cancer Institute, Adyar. So, cancer incidence is rapidly rising. On an average, as per ICMR statistics, more than 15 lakh new cancer patients are diagnosed in India. And that is official estimate. Unofficially, probably it would be just a double. More than 30 scientists and doctors believe that the incidence of cancer, that is new cases per annum in India, would be more than 30 lakh new patients. So that is the rapidly increasing. As the longevity is increasing, cancer incidence is also increasing. People used to die of plague, cholera, tuberculosis, coronary artery disease, cerebrovascular accidents, corona. Now we have conquered all of them. People are living longer. Now the longevity is about 70 years. When we had independence, it was 35 years. So 70 years. So many patients are now, new patients are developing cancer symptoms and cancers. So we need to have more cancer hospitals all over India. This part of Tamil Nadu, especially because of the deposits of thorium and several other radioactive materials in the southern coast of Tamil Nadu, so incidence of cancer is very high. So we need more cancer hospitals in this part of Tamil Nadu. There are already 2 hospitals in Tirunelveli city. We are now planning to bring, with Sri Babu Sir's under his guidance. He is a great philanthropist. He has adapted more than 700 villages and he is taking care of all their needs, and he has several schools doing a lot of service to the humanity, he and his children. And Madam Babu Garu also is doing a lot of service to the humanity. So his aim is to serve these poorer sections of the society in this part of Tamil Nadu, at the same time not compromising on the quality of cancer care. So he wants us to get the best of the equipment in the world. Artificial intelligence powered machines, robotic machines. He wants to bring best of the cancer treatment facilities to this part of Tamil Nadu. So we are confident under his guidance we would have the best equipment in entire southern Tamil Nadu and Kerala also. Definitely. We are going to, Omega Hospital is the second largest cancer chain in the country. We have about 1400 beds. In fact, we had several firsts to our credit. Artificial intelligence powered linear accelerators, artificial intelligence powered PET CT scanner, and India's first PET MR, 3-dimensional digital mammography. We were the first people to have brought these facilities to this country, not to Hyderabad, to this country. We are going to bring that technology to Tirunelveli city under Sri Babu Sir's guidance. We are going to have 2 centers in this part of Tirunelveli, one in Vannarpete, Sri Babu Diagnostic Center. In that we would have a high-end radiation facility, artificial intelligence powered radiation facility, so that patients would not have any complications when they are treated with radiotherapy. And also we would have another radiotherapy center here. We have a very good hospital here and a very planned hospital with ICUs, emergency care facility, and this is accessible to people coming from Tenkasi to Virudhunagar to Thoothukudi, and Tirunelveli city is just about 5 kilometers from here.
And sir was also telling me just now that the new bus stand for Tirunelveli is going to come up just by the side of this hospital complex. So we would be accessible to entire public of Tirunelveli city as well as the neighboring districts and towns. So we would have 2 cancer hospitals, one in the city immediately, the radiotherapy facility, and also here surgical this hospital is fully accredited with all the best of the facilities, ICUs. So we would be able to take care of all cancers in this hospital and in our NXA in Sri Babu Diagnostic Center at 1 Arbite. Anything else you want me to tell? Yeah, we will be launching soon with multi-speciality also. Yeah. So, as you are aware, cancer is generally diagnosed in old age. Children don't get cancers, generally. Children do get cancers, but they are diagnosed in old age. So, mostly after 50s and 60s. So, these patients would require multi-speciality care. Most of them would have blood pressure, high blood pressure, diabetes, coronary artery disease, bronchial asthma, thyroid problems, endocrinological problems. So we are going to have a multi-speciality unit here. So to take care of every aspect of cancer patient. So multi-speciality and oncology all under one roof. So in Hyderabad, we have started AI-powered PET CT scanners, AI-powered MRIs, artificial intelligence powered. Sir, if it is possible to speak little bit in Tamil also. Mohan Raj will translate for you. இல்ல பரவாயில்ல ஐயோ ஐ மீன் சொல்லுங்க Mohan Raj. சொல்லுங்க. Okay, that doesn't matter. Yeah, I speak Tamil, but sometimes I do make mistakes. So Mohan Raj சொல்லிடுவாரு. சார் டோட்டலா எவ்வளவு பெருசு சார் கேன்சர் தமிழ்நாட்டுல? இந்தியா லெவல்ல சொல்றீங்க. இந்தியா லெவல்ல 30 lakhs every year சொல்றீங்க. On an average 30 lakhs. In Tamil Nadu it would be around, on an average it would be 80,000 to 1 lakh, sir. Tamil Nadu population is about 6.5 crores. So it will be 80 to 1 lakh patients minimum. Sir, how to எப்படி தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இருக்கா? earlier ஒருத்தர் கன்சீவ் ஆகும்போது அவங்க கேன்சர் ஆகுது, அந்த குழந்தை கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் பாருங்க. அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? How to prevention? Sorry, what is the first question? When way to prevent. During conceiving itself, if somebody is coming to know that they are getting cancer, so he is asking how to prevent that. Very good question, sir. This is the future of oncology. This is the future of oncology. This is best question. This is the future of oncology. Now you have to translate for me. Scientists have discovered oncogenes. See, the immediate சொல்லுங்க. Oncogenomics scientists from the oncogenomics of a particular department, they have coined it now recently. Oncogenomics of a particular department, it was புதுசா வந்துட்டு upcoming which is ரொம்ப ஹெல்ப் பண்றதுக்கு அது வந்துட்டு இருக்குங்க. Human genome consisting of 22,000 proton coding genes. 22,000 human நம்ம மனித உடம்புல வந்து 22,000 டைப் ஆஃப் ஜீன்ஸ் வகைகள் வந்து இருக்குது. அதில் 500 to 600 ஆங்கோஜீன்ஸ் டிஸ்கவர் பண்ணாங்க. அந்த ஆங்கோஜீன்ஸில் மியூட்டேஷன் வந்தாச்சுன்னா கேன்சர் வரும். ஸோ எவ்ரி பேஷண்ட் நம்ம ஜெனோமிக் அனாலிசிஸ் பண்ண முடியும். இப்போ உங்களை பிளட் எடுத்துட்டு ஜெனோமிக் அனாலிசிஸ் பண்ணால் about 50 to 80 கேன்சர்ஸ் உங்களுக்கு வரத்துக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு அப்போயே தெரிஞ்சிடும். இட்ஸ் கால்ட் கேலரி டெஸ்ட். ரீசெண்ட்லி பில்கேட்ஸ் சொன்னாங்க ஒரு பாட்காஸ்ட்டில், அவர் எவ்ரி இயர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுவாரா. அந்த பிளட் டெஸ்ட் பண்ணால் அப்படியே தெரியும் நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கான்னு உடனே தெரியும். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஆங்காலஜி வில் பி திஸ் ஜெனோமிக் மியூட்டேஷன் டெஸ்டிங். எவ்ரி பேஷண்ட், எனி கேன்சர் பேஷண்ட் வந்தால் அவங்க பிளட் எடுத்துகிட்டு 10 ml பிளட் எடுத்துகிட்டு அதில் கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போது அந்த பிளட்லயே ஜெனோமிக் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு எந்த ஜெனோமிக் மியூட்டேஷனால் கேன்சர் வந்திருக்கான்னு கூட சொல்ல முடியும்.
அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்க இப்போ கொண்டு வர போகிறோம் நம்ம. டெஸ்ட்டுக்கு ஆவரேஜ் எவ்வளோ சார் ஆகும்? ஜெனோமிக் அனாலிசிஸ் வந்து 30,000 to 40,000 ஆகும் ஈச் கேன்சருக்கு. ஒரே டெஸ்ட் பண்ணுவோன்னா எல்லாத்துக்கும் 50,000-60,000க்கு அது எதுவும் அப்படியே அப்ரூவல் இல்லை. வந்தால் இருக்கும், மினிமம் 1.5 to 2 lakhs இருக்கும் பிளட் டெஸ்ட். ஆர்சிசியை விட நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கலாம். இருக்கு ஆர்சிசியில். RCC is a government institute. They serve the poorest of the poor and they would not have these advanced facilities. See, as you all know, we need, that is what Sir's vision is. We have to serve the poor. We also have to have the best equipment for those who can afford it. Sorry. Babu Sir's vision is this only. என்ன சிறந்த டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கோ அதை இங்கே இருக்கிற மக்களுக்கு எடுத்து வரணுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கம். சேம் அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் அதை அப்புறம் அவங்களால வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இன்னும் எல்லா மக்களுக்கும் அந்த டெக்னாலஜி கொண்டு போய் சேரணுங்கிறது தான் அவங்களோட வெயிட் பண்ணுறது. சார் இப்போது கேன்சர் குணப்படுத்துறதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, லைக் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து பொதுவாக தமிழ்நாட்டு எதுவுமே இல்லை. செகண்ட் ஒன் திங் பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஓன்லி கேன்சர், யூராக இருக்கட்டும், மெட்ராலஜி இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டே பை டே வந்து ஜிஹெச்சாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும் வந்து பேஷண்ட் அட்மிஷன் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நோயை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதை காட்டிலும் அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் சார்? That is the most difficult part. So creating awareness. Lot of, if you see followers for a cricket player or a football player, they'll be in crores, but nobody follows a doctor. Daily na X la or Twitter la போட்டே இருப்பான். நான் எவ்ரிடே ஒரு ட்வீட் போட்டே இருப்பான். கேன்சர் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு எந்த டயட் சாப்பிடணும், கேன்சர் வந்தால் வார்னிங் சிக்னல்ஸ் என்ன இருக்கும், டெய்லி போட்டே இருப்பேன். நான் ஒரு 6 months போடுறேன். யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அவர் என்ன இன்ஸ்டாகிராம், ரொனால்டோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்தால் 10 million followers in 1 hour. So recently in Spain, during Corona, the minister for health was talking. So journalists were pestering her. You have not discovered any medicine for Corona. எப்போ டிஸ்கவர் பண்ணுறீங்க? அப்போ she got angry. She said, go and ask Ronaldo. You are paying him, no? You are paying billions of dollars to Ronaldo. Ask him. You don't pay scientists 1 rupee at all. So all over the world it is same. Not only in India. நம்ம IIT, நம்ம IICT, Bangalore, scientists யாருமே know this thing. நயனதாரா கலர் சாரி கலர் மார்ச்சுன்னா உடனே அம்னிங்கெல்லாம் போடுவீங்க. பீப்புள் ஆல் ரீட். சயின்டிஸ்ட் சைக்கிளோட போகிறாங்க, ஐஐடியில் யாருமே பார்க்க மாட்டாங்க. எப்படி ஆகும்? ஸோ டு கிரியேட் அவேர்னஸ், யூ ஆர் த பெஸ்ட். You are the best. You can do it. Nobody can do it. People are watching you. Nobody watches us. Whatever you create content, people watch. So you have to do it. Every day I am on the YouTube. Every day I am on Twitter. Every day I am on, of course in Telugu. I do it every day, but not many people watch. But I keep doing it. You open Mohanavamsi, there will be hundreds of my interviews will be there. Emotional blood vanda immediately surgeon kuda ponom. In between periods, if you have bleeding, women should go. Cervical cancer incidence is very high. Vaccine edukanum. Cervical cancer vaccine kudta unga daughter kuduthikla vaccine kududilla kuduthikla. Very good. Ella one more question, sir. Come in, sir. No, sir. So only you can do it, sir. Awareness can be created by media. You are the best. You can do it. You can change mindset of people. சார் இப்போ நம்ம ஒமேகா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க. ஸோ
ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி சவுத் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பீப்புள் வந்து ஒரு 67% இருக்காங்க, அப்பர் பீப்புள் 73% இருக்காங்க. ஸோ நார்மலாக பப்ளிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா நம்ம ப்ரைவேட்டை சூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் அவங்க திங்க் பண்ணுறது வந்து ப்ரைஸ் தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அஃபோர்டபுளாக இருக்குமா சார்? அஃபோர்டபுளாக இருக்கும் சார். தட் இஸ் த விஷன் ஆஃப் ஸ்ரீ பாபு. That is the vision of him. இப்போ வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. That is why he chose this huge. He has been serving the community at this age. He wanted to do this. Why did he call me all the way? எது கூப்பிட்டாங்க? All the way. 2 வாரம் he came to Hyderabad personally, both madam and him. They came personally. See, we have done several activities. He has been doing. He has a lot of schools for disabled people, lot of schools for poorer sections of the society. Community activities he and his daughter are doing, his son is doing, they are doing. First time we felt for cancer, there are a lot of cancer patients in this part of Tamil Nadu. So why don't I do something? He's 70 years. He says, I want to do something for the public. That is why he is here. To get 100% curable. Cancer, sir? No, sir. Cancer is curable if initial stage lo diagnosis panna cure agum. But as he said, awareness இல்லை சார். இனிஷியல் ஸ்டேஜில் டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே டாக்டர் கிட்ட போகணும். மோஷனில் பிளட் வந்தால் உடனே போகணும். பைல்ஸ்ன்னு சொல்லிட்டு யூ நெக்லெக்ட். ஸோ லாட் ஆஃப் வார்னிங் சிக்னல்ஸ் ஆர் தேர் ஃபார் கேன்சர் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லு. கேன்சர் வருது அப்படின்னா அது முன்னாடியே மனிதர்களுக்கு வந்து அது அறிகுறிகளை காமிக்கும். சார் சொல்கிற மாதிரி மலத்தில் வந்து ரத்தம் வருது, எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. வந்து ஆறாம இருக்கிறது, நாக்கில் புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆறாம இருக்கிறது, இந்த மாதிரி பல அறிகுறிகள். No, early morning. I'll just tell you, translate everything, sir. Early morning headache, worsening headache. விடிய காத்தாலும் நமக்கு வந்து தலைவலி வருது, ஒரு பக்கமா தலைவலி வருது. Early warning signal of brain cancer, especially above 50 years. As soon as you get up with headache or vision disturbances. நம்ம பார்வையில் வந்து ஒரு பக்கமாக நமக்கு மயம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரிகிறது. 50 வயதுக்கு மேலே நம்ம காலையில் எந்திரிக்கும் போது தலைவலி இருக்கிறது. இதெல்லாம் brain tumor warning. மூளையில் வர கேன்சருக்கு முதல் அறிகுறி. Whitish and red patches over the oral cavity, South India very common. வெள்ளையா நமக்கு படிதல் இருக்கு வாயில, நாக்கில், இல்லை இந்த பக்கம் எல்லா பக்கமும் இருந்துச்சு, அதுவும் இருந்துச்சுனாலும் இதெல்லாம் முதல் அறிகுறிகள். இதை நம்ம வந்து நிராகரிக்கக்கூடாது. சார் என்ன சொல்றாருன்னா முதல் மருத்துவர்கள்ட்ட போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆங்காலஜிஸ்ட் பார்க்க தேவையில்லை, நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன் பார்க்கணும், அவர் டயக்னோஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பட் நம்ம அந்த மாதிரி சிம்டம் இருந்தால் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங். இங்கே வந்து புகைப்படி பீடி தொழில் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக நம்ம புகை பிடிக்காதவங்களும் பக்கத்தில் சுவாசம் பண்ணாலே புற்றுநோய் அறிகுறி நிறைய இருக்கு. பீடி தொழிலாளர்கள் இந்த மாதிரி முன்னோடியே மாஸ்க் போடுறது, இந்த மாதிரி அவேர்னஸ் எதுவும் இருக்கா? there are so many workers who are using video rolling. is there anything which can prevent wearing mask? No sir, it gets inhaled. BD, ITC to tobacco factories, rubber industries, aluminum industry, all industrial toxins, thermal power plants, coal, wherever coal is mined, especially Singaredi colonies in Telangana, granite industry, that granite dust, rubber industries, paint industry, barbers daily they put dye for 20-30 people, they are prone for cancers. All industrial workers, those who work in pharmaceutical companies, pharmacists, those who use paints, they are all prone for cancer. Industry, this part of Tamil Nadu is very industrialized part. Cancers are higher. See, rural India, cancers, incidence of cancer is romba kammiya irukka. Rural India lo 50 per 100,000 population per annum. 50 per 1 lakh population க்கு 50 patients க்கு வரும், 50 எல்லாருக்கும் வரும், கேன்சர் வரும். அதே அர்பன் இந்தியா, சென்னையில் 100 per 100,000 population. Mumbai 150 to 180 per 100,000 population. San Francisco 400 to 500 per 100,000 population. So as urbanization is increasing, incidence of cancer is increasing. Namella in the burgers, pizzas, saturated fats, frozen foods, adella sapta indha mari da. Sir, can you explain about the general treatment cost? Sir, treatment cost depending on the Treatment. facility what we create.
Our aim is Innocent. it depends on different types of cancers. In the common question, patient also asks me every day. Generally. Sir, radiotherapy only, it costs about 1 to 2 lakhs per every patient. But you see, Tamil Nadu government as well as Union government of India, Kalangir scheme இங்கே இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இருக்கு. அதில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் ஃப்ரீ. பேஷண்ட் கிட்ட கலைஞர் கார்டு இருந்தால் இல்லைன்னா ஆயுஷ்மான் கார்டு இருந்தால் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். சர்ஜரி ரேடியேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ காஸ்ட் வந்து ப்ராப்ளமே இல்லை. எப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஸ்கீம்கள், இன்சூரன்ஸு, இந்த திட்டங்கள் எல்லாருக்கும் அவைலபிள். தகுதியான சமயத்துக்கு கரெக்டான டைமுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் முக்கியம். as you said, awareness. அந்த அவேர்னஸ் தான் முக்கியம். எர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது முக்கியம். ஒரு ரிக்வெஸ்ட் சார். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் தட் நீங்கள் இதை பற்றி ஒரு அவேர்னஸும் உங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். லைக் தட் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அதை பற்றின அட் த சேம் டைம் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு அவேர்னஸ் சேவ் பண்ணி நீங்கள் மட்டும் என் கூட சேர்ந்துட்டீங்கன்னா இந்த அவேர்னஸை கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். How can sir do it? You can do it. It is only இன்னொன்று இந்த இப்போ அவங்க சொன்னது மாதிரி நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இப்போ டெஸ்ட்டுகள் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கீங்க இல்லையா? யாராவது கேன்சர் இருக்கா? ஒருவேளை கேன்சர் இருக்கும். நீங்கள் எழுதினா கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு இப்போ நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. நீங்கள் அந்த டெஸ்ட் கரெக்ட் டைமுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் தான் இதில் முக்கியம். People don't have interest. I don't know how important is it, sir. We have that then Governor Surjit Singh Barnala, Andhra Pradesh Governor, combined state governor வந்து ஒரு fantastic machine inaugurate பண்ணாங்க நம்ம கேன்சர் ஹாஸ்பிட்டலில். கவர்னர் வந்தார், ஹெல்த் மினிஸ்டர் வந்தார், எல்லாரும் வந்தார். பிக் ப்ரெஸ் மீட் வாஸ் தேர் லைக் திஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வர் தேர். ஃபஸ்ட் டைம் ஃபார் மீ மார்னிங் ஐ தாட் ஐ வில் சி மை நேம் இந்த நியூஸ் பேப்பர் நினச்சிட்டு பேப்பர் ஓப்பன் பண்ணால் இந்த ஐட்டமே கவர் பண்ணல. அதே டைமில் அவர் நர்ஸஸ் ஹாஸ்டலில் ஒரு நர்ஸ் attempted suicide. அது மட்டும் ஹெட்லைன்ஸ்ல நீங்க நல்லா பேசுறீங்க, அதே மாதிரி எல்லா டாக்டர்ஸும் பேசுறது இல்ல, அது ஒரு காரணம். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கூட வேற எந்த டாக்டர்ஸுமே நீங்க நாங்க வாலண்டியரா போய் கேட்டோம் எந்த டாக்டர்ஸுமே வாயை திறக்க மாட்டாங்க. அண்ட் இன்க்ளூடிங் நீங்க ஒரு பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டலோட ஓனர், நீங்க கூட நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் பாயிண்ட் சொன்னீங்க. இந்த மாதிரி யாரும் சொல்றதே கிடையாது. நம்ம ஜேர்னல்ஸ் பத்தி நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு விளக்குறதுக்கே இங்க ஆள் இல்லை. இந்தியா அப்படிதான். சார், இங்க எங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்திருக்காரு. பாப்பாரு டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்திருக்கிறாரு. அவர் டிஜிட்டல் லைன்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். டாக்டருக்கு அவங்க தான் கூட இருக்கிறது. அது ஒரு நியூ டிசைன் பண்றாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ₹1 செலவு இல்லையா? ₹1 செலவில் இது. could you explain that, sir? I think I finish. So in terms of prevention, there are multiple areas where kind of the cancer can be looked at. In the digital, actually, if you can really now bring it to the every doorstep of the people in these 4-5 districts, right? Where kind of we can really bring that awareness, number one, via digitally, via the app ecosystem. Multiple kind of a super app which probably can be created now under officer's supervision. So that kind of now will take this service to your home, number one. So number two, actually the kinds of alerts, what kind of Mona was mentioning, the early detection mechanisms. If you are getting something that actually can be taken into the system can analyze it and it can say, hey, you might need to see a doctor for this particular thing. Then you can book a particular doctor consultation, either remotely via the video or actually you can come to the premise. Once you take it, and also it can handhold you completely end-to-end for the particular whatever condition you might be having ultimately. And the multiple articles, as doctor is saying, you are not interested in reading, then maybe short videos, 30 seconds. Like obviously this everyone is watching right now in Facebook or Insta or whatever. Exactly, the doctor has created, doctor is number one right now in the digital space in cancer in India. His videos are being watched by more than 2.5 crore people right now, just in Telugu states right now.
The same awareness now we will be bringing into Tamil Nadu also by translating those things into Tamil as an example. That is one step what we are actually trying to look at. The second aspect is also like the digitally we want to cover every person, at least in this particular area, wherever Babu Sells Vision is right now, those particular villages into all these districts also, we will ensure that the health is available in your palm, in your mother tongue, in Tamil. Typically so that you will be able to understand, read in your app itself, in Tamil only, so that at least awareness will keep going up. And for your whole family also you will be able to manage where. And pharmacy also at home, diagnostics at home, multiple things also kind of now it is under planning, but that is something which would really transform, healthcare overall. So I think prevention is most important, as rightly pointed out. All this can be done digitally very, very effectively. And when the treatment is coming, this kind of best vessels are really needed. So that's why again now we are taking a positive step towards creating the ecosystem in this area. Previously நம்மெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தோம், ஹிந்து பேப்பர் தமிழ் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டிவிஸ் வந்திருக்கு. இப்போது அவுட் ஆஃப் 140 crore Indians, 88.5 crore people have a smartphone and have access to the internet. அவங்கெல்லாம் இந்த இன்டர்நெட்டில் தான் பார்க்குறாங்க, டிஜிட்டலி தான் பார்க்குறாங்க. யாருமே யங் அடல்ட்ஸ் யாருமே டிவி பார்க்கறதில்ல, நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை. எல்லாம் சீரியல் பார்க்குறதே இதில் தானே பார்க்குறாங்க, ஃபோட்டோ தான் பார்க்குறாங்க. So that is what we want to do. We want to create a digital revolution. Digitally every day message should go to him. இந்த வார்னிங்ஸில் இருந்தால் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடும்போது நார்மலி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் 4 இட்லி சாப்பிடுவீங்க, 2 இட்லி சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கா, சாப்பிட முடியலன்னா அர்லி வார்னிங் சிக்னல் ஆஃப் கேன்சர்ஸ் கம் அப். தமிழ்நாட்டில் amongst the men highest incidence is gastric cancer. Madras Metropolitan Tumor Registry-ல gastric cancer தான் number 1 cancer. So அதுக்கப்புறம் followed by tongue and oral cavity. So normally breakfast 4 இட்லி சாப்பிடுவீங்களா, 2 இட்லி சாப்பிட்டா போட்ட வயிறு ஃபுல்லாகிடுச்சு, வெரி early warning signal. மோஷனில் பிளட் போகிறது, டயரியா வருது, ஒரு நாள் கான்ஸ்டிபேஷன் வரும், வார்னிங் சிக்னல் ஆஃப் ரெக்டல் கேன்சர். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் we have to educate. The best is digital. We have to go digital. That is what we are taking as help. We have created in Andhra Pradesh and Telangana. In Telugu, we have created several thousands of videos to go for the digital people. 30-second videos, 40-second. யாருமே பார்க்க மாட்டாங்க, 30 minutes பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க. 30 seconds maximum 1 minute. ஒரு important message. You have an ulcer in the oral cavity which is not healing. வாய்ப்புள்ள புண்ணு ரொம்ப நாள் ஆறாம இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அறிகுறி. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஒயிட்டிஷ் அண்ட் ரெட்டிஷ் பேச்சஸ் எனிவேர் இந்த ஓரல் கேவிட்டி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கணும், பேஷண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலில் போனோம். So sir, cancer important to know sir. Now cancer everywhere it is only cancer sir. Cancer incidence is rapidly increasing, especially amongst the middle income group and higher income group. The number whatever fertilizers, pesticides, industrial pollution surrounding Tirunelveli, only industries are there. Tamil Nadu is the most industrialized state in the country. So this water contamination, ground contamination, pesticides, fertilizers, foods, this burgers, pizzas, saturated fats, obesity. யாருமே nice vegetables, கீரை எல்லாம் சாப்பிட்றதே இல்லை இப்போ. Children are prone for these cancers. Did you ever hear about cancer in the past? Never. Only of late we are getting to hear about cancer. நாங்கள் அடையார் கேன்சர் ரிஸ்கில் பண்ணும்போது how many cancer specialists there in Madras city? Only ராயப்பேட்டை கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது, ஜிஹெச்சில் ஒரு சின்ன கேன்சர் இங்கே இருந்தது, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். 3 hospitals in entire Madras. இப்போ என்டையர் மெட்ராஸில் 100 கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. All are full. Only 3 hospitals in Madras in 1991 to 93 when I studied in Adiyar Cancer Institute. Adiyar Cancer Institute, ராயப்பேட்டை ஸ்மால் விங் இருந்தது, ஸ்டாண்டில் கேன்சர் விங்கே இல்லை, கீழ்பாக்கில் கேன்சர் விங்கே இல்லை, இங்கே இருந்தது மதுரை அண்ட் தாஞ்சூரில் இருந்தது. Yeah, definitely your point is well taken.
we will definitely, under sir's guidance, all our villages, all schools here, 36 schools, colleges, engineering colleges, we will definitely create, with his help, cancer awareness amongst the children, youngsters. Then they will take care of the family. So digital awareness pannabodu, definitely yes, that's what we'll focus on. Very good feedback from you. I'm a technologist actually. I'm a founder and CEO of technology company. Digital health only. We focus on only on healthcare. Only health. சார் 2 காரியம் இந்த செய்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஒமேகா குரூப்பும் இங்கே வந்து சேர்ந்து நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிறோம். ஒன்று வந்து த மோஸ்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு குரூப்போட உள்ள ஒரு டெக்னாலஜியோடு வந்திருக்கிறாங்க. 2வது அஃபோர்டபுள் ப்ரைஸ். இப்போ கேன்சர்னால் நிறைய பேருக்கு உடனே ஒரு பயத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகிறதில்ல. கேன்சர்னு சொல்லிட்டாலே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதில்ல. 99% ஆஃப் கேன்சரை குணமாக்கிடுறாங்க. இப்போ ஒன்லி டைம்லி ட்ரீட்மெண்ட், டயக்னோசிங் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கேரண்டீடாக சர்டிஃபிகேட் கொடுப்பார். அந்த இது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட், அமெரிக்காவில் கிடைக்காத ட்ரீட்மெண்ட் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த டிஜிட்டல் வழியாகவும் அவங்கள்ட்ட உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ மாடர்ன். 2வது அவங்களுடைய அந்த சிஸ்டமும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் ரீச் ஆகிறதில்ல. தம்பி அவங்க சொன்ன மாதிரி ஒரு 30-60-70% ரீச் ஆகிறதில்ல. கேன்சர்னால் செத்து போயிடுவாங்கன்னு ஒரு எண்ணமும் இங்கே உருவாயிட்டு கிவிங் அப். அதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ எல்லா அரசாங்கமும் இந்த இன்சூரன்ஸு ஸ்கீமு இந்த இதெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்தினாலே மாடர்ன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இவங்க செய்யக்கூடிய மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படி இப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. அமெரிக்காவில் பண்ணக்கூடியதை எங்கே பண்ணுறாங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அந்த இத்தனை வருஷம் கழித்து தான் கேன்சர் வருங்கிறத கண்டுபிடிச்சது ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை எல்லா மக்களுக்கும் அவைலபிள் ஆக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். டாக்டரும் இன்றைக்கி பல இந்தியா ஃபுல்லாக அதை செய்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப அட்மிரேஷன் அவங்கள பற்றி. அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம தமிழகத்துக்கு கிடைக்கட்டும். இதை கண்டிப்பாக நம்ம பாப்புலரைஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் இந்த ட்ரீட் அவைலபிள் ஆக்கணும், சீப்பான மெத்தடில் ஆக்கணுங்கிறது தான் ஒரே நோக்கம். கண்டிப்பாக நம்ம உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டோடு இந்த அவேர்னஸையும் கொடுத்து நம்ம அதை கொண்டு வந்துடலான்னு நான் நம்புகிறேன். சார் ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கொண்டு வராங்க. நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. ஆனால் இப்போ அது கேன்சர் ஸ்பெஷாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹை அட்வான்ஸாக வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகவே முடியாது. அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு அதனால் ஒரு பயப்படாதீங்க. பண்டிட் நீங்கள் பயப்படவே வேண்டாம். 150 வருஷம் இருப்பேன். சாரி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னோட மதர் டங் வந்து ஒரியா, பட் எனக்கு தெரிஞ்ச தமிழில் தான் பேச போகிறேன் இன்னைக்கு. ஸோ ஷமிச்சன் சார், ஆக்சுவலி எனக்கு நான் இங்கே இருந்துட்டு இருக்கிறேன்னா நான் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து மெடிசனில் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் வந்து 20 வருஷம் ஹெச்ஆரில் தான் இருக்கேன் இன்ஃபோசிஸில். பட் ஏன் இங்கே இருக்கிறேன்னா இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பழைய திருநெல்வேலி கலெக்டர். அண்ட் எனக்கு வந்து ஸ்கேட் குரூப் கிளேட்டர் சார், அமிலியா மேம் வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியும். ஏன்னா தேர் இஸ் டு டூ ஸோ மச் ஆஃப் சோஷியல் ஒர்க். அவர் பண்ண சோஷியல் ஒர்க் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட், யூ ஆல் நோ. அவர் பண்ண எல்லா காரியங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் எனக்கு வந்து அவர் வந்து இங்கே எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து அப்பா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆந்திரா பார்டரில் சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. 37 இயர்ஸ் அப்பா அங்கே சர்வீஸ் பண்ணும்போது நான் குட்டி இருக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில். ஸோ எனக்கு வந்து அப்பா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க சார் பற்றி.
நான் வந்து 37 வருஷம் பார்த்துட்டே இருக்கிற சாருக்கு ஹைதராபாத்தில் வந்து நீங்கள் இப்போ சொல்லும்போது பேனிக்கிங் அது ஆக்சுவலி நான் வந்து எஜெண்டாவில் இல்லை பேசுனதுக்கு பட் எதுக்கு பேசுகிறேன்னா இந்த மாதிரி பயம் வராது சாருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போனால். என்னோடய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து சார் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. பட் நமக்கு வந்து அந்த கேன்சர் சொல்லி பயம் வராது. சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சார் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துவாங்க. இங்கே மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா யாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம திருநெல்வேலி மக்கள் மட்ராஸோ மதுரையோ எங்கேயுமே போக தேவையில்லை. திருநெல்வேலியே நம்ம பெஸ்ட் டெக்னாலஜி டிவைஸ் எக்யூப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் எக்யூப்மெண்ட் கொண்டு வர்றோம். அது ரொம்ப மாடர்னாக ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பசங்க வந்து தூரமாக போவாங்க ஃபார்வே சிட்டிஸ். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி கூட போகணும், அவருக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தங்குறதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து our main objective is to bring the best of best treatment in திருநெல்வேலி itself. சார் உடைய விஷன் அதுதான், வம்சி சார் உடைய விஷன் அதுதான். அண்ட் தேங்க்ஸ் டு கிளேட்டர் சார் அண்ட் மேம் இங்கே வந்து we are going to collaborate and ensure that no one has to travel outside Tirunelveli for this treatment and that fear should go away from the mind. நம்ம வந்து ஒரு கேன்சர் வேர்ட் எடுத்தாலே அந்த 6 லெட்டர் வேர்ட் எடுத்தாலே எல்லாரும் பயந்துவாங்க. பட் அந்த பயம் எடுக்கிறது தான் சார் இங்கே இருக்காங்க. அண்ட் டிஜிட்டலி ஆஸ் யூ ரைட்லி செட் நம்ம இதெல்லாம் why should we even invite cancer home? அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், அதுக்கு our main objective is to ensure that every home in Tirunelveli is aware of the things starting from the home. நம்ம வீட்லயே ஸ்டார்ட் ஆயிடும். சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலும் ஒரு டயட்ல இருக்கணும், லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும். அதெல்லாம் ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கேன்சர் ஃப்ரீ ஹோம், every home being cancer free can make Tirunelveli a cancer free society. Our main objective is to start with this. Thank you, sir.